மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஃபிசிக்ஸ் 5th யூனிட் அக்யூஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா டாப்ளர் எஃபெக்ட் அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, எப்போ டாப்ளர் எஃபெக்ட் எப்போல்லாம் டாப்ளர் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கான ஒரு ஜெனரிக்கான ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது சோர்ஸ் லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி வந்தால் எப்படி இருக்கும் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி லிசனர் சோர்ஸை டுவோர்ட்ஸ் பண்ணியோ அல்லது விலகியோ போனால் அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது தான் என்னது டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போது அந்த டாப்ளர் எஃபெக்டை டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணலாம், இப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியிலேருந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி டிஃபர் ஆகுது, அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 66 டேபிள் 5.2ன்னு சொல்லிட்டு ஒரு 8 வேரியஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதில் நம்ம எப்படி டாப்ளர் எஃபெக்டை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்த இது தெரிஞ்சதுனா தான் நம்ம அடுத்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு பேசிக்கான இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனாவே போதும். n dash is equal to v plus or minus vl by v plus or minus vs into n. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனாவே அவங்க என்னென்ன கண்டிஷன் சொன்னாலும் சரி நம்ம அதில் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த டெய்லர் காலம் மக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், மக்கப்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக என்ன கண்டிஷன்ஸ்னாலும் நம்மளால் எழுத முடியும் ஈஸியாக சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புக்கில் சோர்ஸ் அண்ட் லிசனருக்கான பொசிஷன் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் 2 பேரும் மூவ் ஆகுறாங்க. யார்? சோர்ஸும் மூவ் ஆகுறாங்க, லிசனரும் மூவ் ஆகுறாங்க. எப்படி? தே மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர், ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் சரிங்களா. ஸோ அப்படி மூவ் ஆகும் பொழுது ஒருவர் நோக்கி மூவ் பண்ணுறாங்க, நகர்றாங்க. அப்படி நகரும் பொழுது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ v plus or minus vl by v plus or minus vs into n ஃபார்முலா இல்லையா. இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், சோர்ஸ் லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி போச்சு அப்படின்னா vs மைனஸ் ஆகிடும். லிசனர் சோர்ஸை என்ன பண்ணுறாங்க, டுவோர்ட்ஸ் பண்ணி வந்தால் vl என்னவாகுது, பாசிட்டிவ் ஆகிடுது சரிங்களா. இதை மட்டும் ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். n dash ஈக்குவல் டு v தான், ப்ளஸ் விஎல் என்னவாகுது, சோர்ஸை டுவோர்ட்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் விஎல் டிவைடட் பை விவி தான். சோர்ஸ் லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணுறதுனால என்னவாகுது, மைனஸ் ஆகுது. ஸோ அப்போ வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என் சரியா. இப்போது சோர்ஸும் லிசனரும் டுவோர்ட்ஸ் பண்ணி மூவ் பண்ணும் பொழுது டிஸ்டன்ஸ் என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ் என்னவாகுது, குறையுது. அப்போ ஃப்ரீக்வன்சி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம எக்ஸ்பிரஷனில் சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே ஃபார்முலா ரெசிப்ரோக்கலாக வரும் பொழுது மைனஸில் வந்துடணும். ஸோ அப்போ வி ப்ளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என், இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சரிங்களா. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸும் லிசனரும் மூவ் பண்ணுறாங்க, பட் எப்படி, தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கொருவர் விலகி மூவ் பண்ணுறாங்க. அப்போது இவங்க எப்படி போயிடுறாங்க, சோர்ஸை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ என்னென்னு எடுத்துக்கணும், மைனஸு. இந்த சோர்ஸ் லிசனரை விட்டு விலகி வந்துடுது, அப்போ என்னென்னு எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸு. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான். n dash is equal to v மைனஸ் விஎல், ஏன்னா இவங்க விலகி போகிறாங்க இல்லையா, அப்போ மைனஸ் விஎல். இவங்களும் சோர்ஸும் விலகி போகிறாங்க இல்லையா, அப்போ என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ வி மைனஸ் விஎல் பை வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு என், இதான் செகண்ட் கண்டிஷன். நீங்கள் எந்த கண்டிஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலாவை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள் மறக்கக்கூடாது. சோர்ஸை லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணால் மைனஸு, லிசனர் சோர்ஸை டுவோர்ட்ஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு. அதே லிசனர் அவே ஃப்ரம் த சோர்ஸ்னால் மைனஸு, சோர்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர்னால் ப்ளஸ்ஸு. இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸையும் சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா கண்டிஷன்ஸ்லையும் நம்மளால் டாப்ளர் எஃபெக்டை அப்ளை பண்ண முடியும். தேர்டு கண்டிஷன் பாருங்கள், சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். இப்போ 2 பேருமே மூவ் ஆகுறாங்க, ஆனால் சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர். சோர்ஸ் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, லிசனரை. அப்போது லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி வந்தால் என்னவாயிடும், மைனஸ் ஆகிடும். லிசனர் சோர்ஸ்லேருந்து விலகி போனால் என்னவாகும், மைனஸ் ஆகும். சேம் ஃபார்முலா n dash is equal to v minus vl by v minus vs, ரெண்டுமே என்ன தான், நெகட்டிவ் தான். ஸோ அதை அப்ளை பண்ணியாச்சு.
4th கண்டிஷன் பாருங்க, 2 பேருமே மூவ் ஆகுறாங்க. பட் லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். லிசனர் வந்து யாரை மூவ் பண்ணுறாங்க, யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, சோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவே ஃப்ரம் த லிசனர், ஸோ ப்ளஸ்ஸு, லிசனர் டுவோர்ட்ஸ் த சோர்ஸு ப்ளஸ்ஸு. சரியா? அப்போ வந்து என்னவாகுது, என்டாஸ் வந்து என்னவா இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ என்டாஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் பை வி ப்ளஸ் விஎஸ் இன்டூ என். சரியா? இது பார்க்க என்னடா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றாங்க, விஎல்ங்கிறாங்க, விஎஸ்ங்கிறாங்க, அப்படி தான் தெரியும். ஆனால் உள்ளே போயிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கவனிங்க. இதை விட ஈஸி வேறு எதுவுமே கிடையாது. இதை அப்ளை பண்ணுறதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? 5th யூனிட் 5th பாயிண்ட் பாருங்கள். சோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் லிசனர் வந்து என்னவாகிறாங்க அப்படின்னா மூவ் டுவோர்ட்ஸ் த சோர்ஸ். அதாவது லிசனர் வந்து சோர்ஸை வந்து டுவோர்ட்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்னவாயிடுறாங்க, ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இவங்க ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னாவே நம்ம விஎஸ் டேர்ம் என்ன பண்ணிடலாம், 0 ஆக்கிடலாம். அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் லிசனர் எதை டுவோர்ட்ஸ் பண்ணி வராங்க, சோர்ஸ். அப்போ அது ப்ளஸ் தானே. அப்போ ஃபார்முலா என்னது, என்டாஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் பை வி இன்ட்டு என். அடுத்தது சோர்ஸு ரெஸ்ட்லேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் லிசனர் என்ன பண்ணுறாங்க, அவே ஃப்ரம் த சோர்ஸை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ விலகி போகிறாங்கன்னா எல் என்னவாயிடுறாங்க, மைனஸ் ஆகிடுறாங்க. விஎஸ் வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி வேணாம். ஸோ என்டாஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் பை வி இன்ட்டு என். சரியா? 7th பாருங்கள். லிசனர் இப்போ ரெஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெஸ்ட்லேயே இருக்கிறாங்க. பட் சோர்ஸ் வந்து யாரை டுவோர்ட்ஸ் பண்ணி போகிறாங்க, லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்னவாயிடுறாங்க, மைனஸ் ஆகிடுறாங்க. அப்போ ஃபார்முலாவில் எல்லை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். விஎல் வந்து 0 ஆகிடுது. விஎஸ் வந்து என்னவாகுது, மைனஸ் ஆகுது. ஏன், லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி போனால் மைனஸ், அவே ஃப்ரம் த லிசனர்னா ப்ளஸ். ஸோ இங்கே நம்ம மைனஸ். அடுத்தது 8th கண்டிஷன் பாருங்கள். லிசனர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். அவங்க லிசனர்லேருந்து எங்கே வராங்க, வெளிநோக்கி வராங்க, விலகி வராங்க. அப்போ என்னவாயிடும், விஎஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், லிசனர் வந்து 0 ஆகிடுவாங்க. அப்போ என்டாஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு என். சிம்பிள், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரே ஒரு ஜெனரிக் ஃபார்ம்லா, என்டாஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎல் பை வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். இதில் அவங்க வந்து நோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டும் பக்கம் பக்கமாக வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். இதில் பாருங்கள், லிசனர் ரெஸ்ட்டில் இருக்காங்க, சோர்ஸ் வந்து விட்டு விலகி போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாவா? யாருக்கும் லிசனர் அங்கேயே இருக்காங்க, சோர்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். சரியா? நம்ம இதை வச்சு நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் எழுதிடலாம். சரி, அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் எ சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 90 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, 90. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 90 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ n ஈக்குவல் டு என்னவா இருக்குது, 90ஆக இருக்குது. சரியா? ஸோ அப்போ n ஈக்குவல் டு 90 ஹெர்ட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அப்ரோச்சிங் ஏ ஸ்டேஷ்னரி லிசனர். அப்போ லிசனர் எங்கே போயிடுறாரு, ஸ்டேஷ்னரியா. அப்போ அவர் 0ல் இருக்காரா. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இந்த டேர்ம் பற்றி கவலைப்பட தேவையில்ல, அவங்க போயிட்டாங்க. சரியா? அடுத்தது வித் எ ஸ்பீடு ஈக்குவல் டு 1/10th ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு. அப்போ அந்த சோர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது, அந்த ஸ்பீடில், அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் 1/10th டைம்ஸ். சரியா? அவ்வளோ ஸ்பீடில் வந்து லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி வருது அப்படின்னா அவங்க என்ன ஃப்ரீக்வன்சியில் கேட்பாங்க, சவுண்டை வந்து கேட்பாங்க. வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர். வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர். லிசனர் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் சவுண்டை வந்துட்டு கேட்க முடியும். சரியா? ஸோ அதாவது 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒரு ஒளி மூலம் ஒளியினுடைய திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய கேட்குணரை நோக்கி போகிறாங்க அப்படின்னா கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன. இப்போ நமக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஃபார்முலா என்னது, என்டாஸ்னா வந்துட்டு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, என்னன்னா சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அதுதான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 90 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது, வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎல் பை வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். இந்த இடத்துல என்ன கண்டிஷன், லிசனர் இஸ் ரெஸ்ட்.
அப்போ லிசனர் ரெஸ்ட்னா இது 0. நம்ம இதை பற்றி எடுத்துக்கவே தேவையில்ல. அப்போ ஃபார்முலா வந்து என்னது? சோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ சோர்ஸ் லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணாவே என்ன வந்துடும்? விஎஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்குது? n dash is equal to v, அது 0 by v மைனஸ் விஎஸ் இல்லையா? ஏன்னா சோர்ஸ் தான் எதை டுவோர்ட்ஸ் பண்ணுது? லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணுது. அப்போ விஎஸ் வந்து மைனஸ், ஆமாவா? இன்ட்டு என். அதுக்கப்புறம் சிம்பிள் அர்த்தமேட்டிக் தான். நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது சின்ன கிளாஸ் பசங்க பண்ணுறது தான். சரியா? இங்கே பாருங்கள், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் மீடியம். அப்போ வி அப்படியே தான் இருக்குது. பை இந்த வி அப்படியே போட்டுக்கிறோம். சோர்ஸுடைய வெலாசிட்டி என்னவா இருக்குது? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் மீடியமில் 1/10 டைம்ஸு. அப்போ 1/10 ஆஃப் வி அப்படின்னு நம்ம போடுறோம். இன்ட்டு என் அப்படியே இருக்குது. இப்போ இங்கேருந்து வி காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ வி வெளியே எடுத்துட்டோன்னா இந்த வி பை வி என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடுமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே வந்து 1. அப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 1 மைனஸ் 1/10 அப்படின்னு இருக்குமா? அப்போ 10 1s are 10 மைனஸ் 1னா 9, 9/10. இங்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 1, இதை எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 9/10 இன்ட்டு என்ன? இந்த விவி கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆகும் பொழுது 10/9 இன்ட்டு என் அப்படி இருக்கும். என்னோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 90 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9யும் 90யும் கேன்சல் பண்ணுங்கள். 10 times are 100 Hz. அப்போ n dash is equal to 100 Hz. என்ன ஃப்ரீக்வன்சியில் கேட்பாங்க? லிசனர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கேட்பாருன்னா 100 Hz ஃப்ரீக்வன்சியில் கேட்பாரு. சரிங்களா? சிம்பிள். சோர்ஸ் லிசனரை டுவோர்ட்ஸ் பண்ணால் விஎஸ் இஸ் மைனஸ். சரிங்களா? சோர்ஸ் வந்து லிசனரை விட்டு அவே ஃப்ரம் த லிசனர் அப்படின்னா விஎஸ் இஸ் பாசிட்டிவ். நான் ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சரியாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த சம்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி ப்ராப்ளமில் கேட்குறாங்க இது. ஸோ இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த டேலர் காலம் ஒரு முறை இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு கண்டிஷன் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், புரியும் நம்புகிறேன். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.